ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு ஒரு சீஸ் பால்ஸ் அண்ட் ஒரு டிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு பாதியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தோல் உரித்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துட்டு இதில் நம்ம 3 விதமான ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கோட நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்குக்கு ஒரு மேக்ஸிமம் 2 or 3 ஸ்பூன் போதும். இதோட நான் கொஞ்சமாக துருவின கேரட், குடமிளகா இதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போடுங்க, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட வரமிளகா பொடி பண்ணி வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ், அது சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் நார்மலாக உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவீங்க இல்லைங்களா, சமோசாக்கு பண்ணுவீங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு. நீங்கள் இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதோட வேணும்னா நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா. ஆனால் இது நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை எனக்கு உள்ளே கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரவையும் பிரெட் க்ரம்ஸ் இந்த 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ மிக்ஸை நீங்கள் உங்கள் ஷேப் அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து அதை நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதை தட்டை பண்ணி அதுக்குள்ளே நான் அங்கே சீஸ் ஸ்டஃபிங் வைக்கிறேன். உங்கள்கிட்ட சீஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லை, சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிக்கி மாதிரி ஒரு கட்லெட் மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீஸ் உள்ளே வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக உருட்டணும். இல்லைனா கொஞ்சமாவது சீஸ் வெளியே இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது சீஸ் மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். அதனால் உருட்டுறது மட்டும் நல்லா கரெக்டாக உருட்டிக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் நம்ம தோச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, இதை மறுபடியும் இன்னொரு கோட்டிங், டபுள் கோட்டிங் கொடுத்திங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் இப்போ இங்கே இதில் 3 ஷேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீஸ் ஸ்டஃபிங் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ 2வது டிக்கி போல் அப்படியே நம்ம கட்லெட் ஷேப் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அதை நம்ம அப்படி பண்ண போகிறோம். 3வதாக நம்ம ஸ்மைலி ஷேப்பில் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா தோச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை மினிமம் ஒரு 20 minutes or 15 minutes ஆகுது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு ஷேப் என்னென்னா, இதே போல் ரவுண்டாக எடுத்து தட்டிட்டு ஒரு சின்னதாக பென்சில் இருந்ததுன்னா அதில் 2 ஓட்டை போட்டுக்கோங்க. ஸ்பூனோட பின்பகுதி திருப்பிட்டு நீங்கள் வச்சு இந்த மாதிரி போல் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைலி ஷேப் கிடைக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சு செட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணலாம். நான் இங்கே டிக்கி ஷேப்பில் பண்ணது மட்டும்தான் இருக்குது. ஸ்மைலி ஷேப் பண்ணதெல்லாம் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சீஸ் பாலை உடைச்சி உள்ளே எந்த அளவுக்கு சீஸ் மெல்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக மெல்ட் ஆகி நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டு பண்ணுங்கள்.
எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு எப்போவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.